வணக்கம் நண்பர்களே. பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் ஒரு 10 நாளைக்கும் மேலே குட் பேட் அக்லி படத்தோட ஃபீவர் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதுவும் படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு வீக்கெண்ட் வந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தினம் வந்ததுனாலையும் அந்த ஃபீவர் ஹைல இருந்ததுன்னே சொல்லலாம். இது மாதிரி கரெக்டான ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணதால பாக்ஸ் ஆஃபீஸ்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குட் பேட் அக்லி படம் பெருசா கல்லா கட்டி இருக்குன்னே சொல்லலாம். இன்னையோட படம் வெளியாகி ஒரு வாரம் முடியுது. முதல் வார முடிவுல இந்த படம் தமிழ்நாட்டிலையும் உலகளவிலையும் என்னென்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னால போன வீடியோவில் ஒரு ஃப்ரேமை காமிச்சு இது தமிழ் படத்துல வந்த ஒரு சீன் தான், அது எந்த படத்துல வந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில 7ஆம் அறிவு வந்த படத்துல ஃப்ரேம் தான் இது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த ஃப்ரேமை பார்த்த அடுத்த நிமிஷமே அதுக்கான சரியான பதில நிறைய பேர் சொல்லி ஆச்சரியப்படுத்திட்டீங்க. அதோட சேர்ந்து தமிழ் சினிமாவோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினையும் கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில யாருமே சொல்லல. அந்த கேள்வி என்னன்னா, தமிழ் படங்கள்ல அதிக படங்கள் நடிச்ச நடிகர் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் தேங்காய் சீனிவாசன். அவர் இதுவரைக்கும் 965 படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஓகே, இன்னைக்கு வீடியோவுக்கான கொஸ்டின் செக்மெண்ட். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃப்ரேம் தமிழ் படத்துல எந்த படத்துல வந்த ஒரு காட்சி அப்படிங்கிற உங்க சரியான பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கும் பதில் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல முதல்ல 5 ஸ்கிரீன்கள் கொண்ட மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் எந்த ஊர்ல வந்துச்சு, அந்த தியேட்டரோட பேரையும் சேர்த்து கமெண்ட்ஸ்ல பதிலா சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோவில் குட் பேட் அக்லி படத்தோட ஒரு வார கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் அதோட சேர்ந்து தமிழ் சினிமா ஹிஸ்டரியில இந்த ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆன இன்னொரு முக்கியமான தமிழ் படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ஸையும் சேர்ந்தே பார்க்கலாம். கடந்த ஒரு சில வாரங்களா குட் பேட் அக்லி படத்தை தவிர இந்திய சினிமாவில் வேற எந்த படமும் பெருசா ரீச் ஆகல. இதுக்கு முன்னால வெளிவந்திருந்த சிக்கந்தர் படம் 148 கோடி வேர்ல்டு வைடு கிராஸையும், ஜாத் அப்படிங்கிற சன்னி தியோல் நடிச்ச ஹிந்தி படம் வேர்ல்டு வைடு கிராஸா இதுவரைக்கும் 65 கோடி வசூல் கலெக்ட் பண்ணிருக்கிறது மட்டும்தான் குறிப்பிடத்தக்க செய்திகள். இந்த 2 படங்களை தவிர இந்திய அளவுல குட் பேட் அக்லி படத்தோட கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். 7 நாட்கள் முடிவில் தமிழ்நாட்டில் மட்டும் குட் பேட் அக்லி படம் 118.5 கோடிகளையும், வேர்ல்டு வைடு கிராஸா 200 கோடிகளையும் தொட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்ல 31 கோடிகளையும், 2ஆம் நாள்ல 17 கோடிகளையும், 3ஆம் நாள்ல 20 கோடிகளையும், 4வது நாள்ல 22 கோடிகளையும், 5ஆம் நாள்ல 16 கோடிகளையும், 6வது நாள்ல 7 கோடிகளையும், 7வது நாள்ல 5.5 கோடிகளையும் சேர்த்து 7 நாட்கள், அதாவது முதல் வார முடிவுல இந்த குட் பேட் அக்லி படம் தமிழ்நாட்டில் மட்டும் 118.5 கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு. அதோட முதல் வார முடிவுல வேர்ல்டு வைடா 200 கோடி அப்படிங்கிற மைல் ஸ்டோனையும் டச் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை தவிர இதர இந்திய மாநிலங்கள்ல முதல் வார முடிவுல இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அந்த வகையில கர்நாடகாவில் 11.5 கோடிகளையும், ஆந்திரா மற்றும் தெலங்கானால 5.5 கோடிகளையும், கேரளாவில் 3.5 கோடிகளையும், இதை தவிர மற்ற இந்திய மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை தவிர இதர இந்திய மாநிலங்களோட ஒட்டுமொத்த ஒரு வார வசூல் 23 கோடி. இதை தவிர வெளிநாடுகளில் இந்த படத்துடைய வசூல் 59 கோடி. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல தமிழ்நாட்டில் 118.5 கோடி, மற்ற இந்திய மாநிலங்களில் 23 கோடி, வெளிநாடுகளில் 59 கோடி. ஆக மொத்தமா இந்த படம் முதல் வார முடிவுல 200.5 கோடியை வசூல் பண்ணி 200 crores கலெக்டட் தமிழ் மூவிஸ் லிஸ்ட்ல இணைஞ்சிருக்கு. இதுக்கு மேல இந்த படம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த லைஃப் டைம் கிராஸா என்ன வரும், வேர்ல்டு வைடா என்ன கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா இதே ஏப்ரல் 17ஆம் தேதி தமிழ் சினிமா ஹிஸ்டரியில வந்த இன்னொரு முக்கியமான படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் டீடைல்ஸை பார்க்கலாம். அந்த படம் நம்ம ராகவா லாரன்ஸ் டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருந்த காஞ்சனா படத்துடைய 2ஆம் பாகம். இந்த காஞ்சனா 2 படம் 2015 ஏப்ரல் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. சுமார் 18 கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான இந்த காஞ்சனா 2 தமிழ்நாட்டில் மட்டும் 55 கோடி அப்படிங்கிற வசூலை கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. இதை தவிர ஆந்திராவில் 31 கோடிகளை வசூல் பண்ணி ஒரு பெரிய சாதனையே படைச்சிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் தான் ஆந்திர மாநிலங்கள்ல 30 கோடி, 40 கோடி, 50 கோடி அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல கூட வசூல் பண்ணியிருக்கு. ஆனா ஒரு சாதாரண ஆக்டரா இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் படம் கூட ஆந்திராவில் 30 கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுக்குதுன்னா அந்த படம் ஆந்திரால எவ்வளவு பெரிய ரீச் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு, ஆந்திராவை தவிர இதர இந்திய மாநிலங்கள்ல இந்த படம் 14 கோடிகளையும்,
வெளிநாடுகள்ல மட்டும் இந்த படத்தோட வசூல் 15 கோடியாவும் இருந்துச்சு. ஆக மொத்தமா இந்த காஞ்சனா 2 படம் வேர்ல்டு வைடா 115 கோடிகளை குவிச்சு அசத்தி இருந்துச்சு. இந்த 115 கோடி கிராஸ் கலெக்ஷன்ல படத்துக்கான தியேட்டரிக்கல் ஷேர் மட்டும் 58 கோடி. சுமார் 18 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் உலக அளவுல 115 கோடி கிராஸ் கலெக்ஷனையும் தியேட்டரிக்கல் ஷேரா 58 கோடிகளையும் கொடுக்குதுன்னா இந்த படம் ஒரு டபுள் இல்லனா ட்ரிபிள் பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காஞ்சனா 2 படத்தையும் நீங்க பார்த்திருந்தீங்களா? படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற விஷயங்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, மறுபடியும் குட் பேட் அக்லி படத்தோட 2ஆம் வார முடிவுல கலெக்ஷன் டீடைல்ஸ்ல சந்திக்கலாம். இது மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.